கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடைந்தாயிற்றுன்னு வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அதை பிதா கனம் பண்ணுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் நான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் உங்களை மென்மேலும் இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தணும். ஜனங்களுக்கும் அநேக ஜாதிகளுக்கும் கர்த்தர் எடுத்து உங்களை பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதித்து பாடி மகிழ்வோம். பிரைஸ் காட். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர், நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் என்கிறதான பாடல் என்னோடு சேர்ந்து, பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்னோடு சேர்ந்து பாடி இந்த என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா அவர் நாமம் உயர்ந்த அடைக்கும். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உம் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர், தலை நிமிர. யேசுவா யேசுவா அவர் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா அவர் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. விடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். விடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யேசுவா யேசுவா அவர் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா அவர் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே,
அதற்குள் உம்மேல் வாஞ்சையால் இருப்பதனா என்னை விடுவிப்பின் நிச்சயமா. உம் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பின் நிச்சயமா. உம் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். Praise the Lord. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமா, இயேசு என்கிற நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை விட ஒரு பெரிய நாமம் இல்லைங்க. Praise the Lord. ஆமா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்க பண்ணுகிற ஒரே நாமம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. Praise the Lord. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற நாமம் இயேசு என்கிற நாமம். Praise the Lord. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. நாம மோசே கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களே. Hallelujah. கர்த்தர் முதல்ல அவனுக்கு கொடுத்து அனுப்புறது, என் நாமம் இதுதான், போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், போய் சொல்லு. அவன் நாமத்தை தான் கொடுத்து அனுப்பினார். அப்படியாக புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. ஆமென். பேதுருவும் யோவானும் அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில தேவாலயத்துக்கு கடந்து செல்லும் போது, ஹல்லேலூயா, அந்த அலங்கார வாசலில் பிறவி முடவனா இருந்த ஒரு மனுஷனை, ஹல்லேலூயா, எங்களிடத்துல நீ எதிர்பார்க்கிற பொன்னோ வெள்ளியோ இல்ல, எங்களிடத்துல ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களிடத்துல ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டுங்க. அந்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டு. அந்த நாமத்துல ஒரு பரிசுத்தம் உண்டு. அந்த நாமத்துல ஒரு விடுதலை உண்டு. அந்த நாமத்துல ஒரு அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. Praise the Lord. நாம தான் பேதுருவாய் மாறணும். நாம தான் யோவானாய் மாறணும். நாம தான் பவுலாய் மாறணும். நாம தான் ஸ்தேவானாய் மாறணும். அந்த நாமத்திற்குரிய வல்லமை, நாமத்திற்குரிய மகத்துவம் இன்றைக்கும் செயல்பட தான் செய்கிறது. ஆனா நாம தான் சேஞ்ச் ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மிடத்துல ஒரு மாற்றம் வரும்போது அந்த நாமத்தை நாம உச்சரிக்க அந்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நம்மிடத்துல அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. Praise the Lord. அப்படிப்பட்ட நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் சபை பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புறஜாதியாகிய நமக்கு கர்த்தர் கிருபையாய் ஈவாய் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. ஒவ்வொரு நாளும் அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவன் நாமமே மதுரமதே, அவன் நாமத்தில் சுகம் உண்டே. அவன் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அந்த நாமத்தை உயர்த்துங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. ஆமென். அறிக்கை பண்ணுங்க மகனே. இயேசு நாமத்தை அறிக்கை பண்ணு. வாயை திறந்து அறிக்கை பண்ணு. அதை அறிக்கை போய் ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம்,
இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், தேம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்பிக்கை யார் மேல வைத்திருக்கிறீங்க? உங்க பெற்றோர் மேலையா? உங்க சகோதர சகோதரிகள் மேலையா? ஹalleluya. உங்க பிள்ளைகள் மேலையா? யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? Praise the Lord. நம்பத்தக்க ஒரு தேவன் உண்டு. ஹalleluya. Praise the Lord. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹalleluya. Praise the Lord. நாம கர்த்தர் மறக்க மாட்டார். Praise the Lord. நம்முடைய நினைவாகவே இருக்கிற ஒரு தேவன் உண்டு. Praise the Lord. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை உச்சரிக்க மட்டும் மறந்துடாதீங்க. Praise the Lord. அந்த நாமத்தில் வல்லமை இருக்கு. பிசாசு நடுங்குகிற நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை கேட்டாலே பிசாசுகள் நடுங்கும். ஹalleluya. அந்த நாமத்தை கேட்டாலே வியாதிகள் சுகமாகும். ஹalleluya. பலவீனங்கள் மாறும். ஹalleluya. அந்த வல்லமையுள்ள நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.